ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்துட்டு கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். யூ ஆர் given an integer array height of length n. There are n vertical lines drawn such that the 2 points of the ith line are I, 0 and I, height of I. Find two lines together with the x-axis to form a container such that the container contains the most water. Return the maximum amount of water a container can store. Notice you may not slant the container. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹைட் இன்புட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் இருக்க வால் மாதிரின்னு வச்சுக்கோங்க. வால் மாதிரின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம எவ்வளோ வாட்டர் வந்துட்டு மேக்ஸிமமாக ஸ்டோர் பண்ண முடியும் அதை தான் வந்துட்டு நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். லெட்ஸ் லுக் அட் த டயக்ராம். இதுதான் நான் போட்ட டயக்ராம், கொஞ்சம் கேவலமாக இருக்கும். இந்த 1 2 3 4 5 6, அதாவது இங்கே ஹைட் இன்புட் அரே வந்துட்டு ஹைட்னு கொடுத்துருக்காங்களா, இந்த அரே தான் வந்துட்டு இதோட ஹைட். ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாமே அதில் நடுவில் இருக்க கேப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 பாயிண்டர்ஸ் மெத்தடை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். 2 பாயிண்டர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டு கேப்புக்கு நடுவில் எவ்வளோ வாட்டர்ஸ் வந்துட்டு எவ்வளோ வாட்டர் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதாவது அட் சம் இன்ஸ்டன்ஸ், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லெஃப்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் இருக்கும், ரைட் வந்துட்டு லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்துட்டு நம்ம எவ்வளோ வாட்டர் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம லெஃப்ட்டில் வந்துட்டு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 1ங்கிற வேல்யூ இருக்கும். ஓகே, 1ங்கிற வேல்யூ இருக்குது. ரைட்டில் 7ங்கிற வேல்யூ இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் ஹைட் அரே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றுறோன்னு வைங்க. தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்பும். ஓகே, இது வரைக்கும் ஃபில் ஆகும். இதுக்கு மேலே ஃபில் ஆகிறது எல்லாமே வந்துட்டு இந்த பக்கம் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமமாக நம்மளால் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 1 யூனிட் இன்ட்டு இதுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் வந்துட்டு ஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது, 1 2 3 4 5 6 7 and 8. ஓகே, 1 into 8 போட்டோம்னா 8 யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு நம்ம இதில் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே, நான் இதை தான் இங்கேயும் நான் போட்டிருக்கேன். L = 0 அண்ட் ரைட் = 8. ஸோ L வந்துட்டு 0ல் இருக்கும், ரைட் வந்துட்டு 8ல் இருக்கும். இதில் நம்ம மேக்ஸிமம் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் மைனஸ் லெஃப்ட், அதாவது 8 minus 0, it will be 8. Okay, it will be 8 and minimum of 1,7. இந்த minimum of 1,7 எதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா சின்ன வேல்யூ எதுவோ அது அளவுக்கு தான் நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது பெரிய அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு மேலே எவ்வளோ நம்ம வாட்டர் நம்ம ஊற்றுறோம் அப்படின்னாலும் இந்த சின்ன அந்த வேல்யூ இருக்குல்ல, அதை தாண்டினதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்துட்டு மினிமம் வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். மினிமம் ஆஃப் 1,7. இதில் மினிமம் ஆஃப் 1,7 எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து 1 தான் வரும். அதுக்கடுத்து 8 minus 0 will be 8. ஸோ 8 into 1 equal to 8ன்னு வரும். ஓகே, ஸோ அடுத்த வேல்யூ வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து மேக்ஸிமமாக வந்துட்டு நம்மளால் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும், அடுத்த ஏரியா வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லெஃப்ட் வேல்யூ வந்து நமக்கு சின்னதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு நம்ம எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நம்ம லெஃப்ட்டை வந்துட்டு ஒரு பாயிண்ட் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது லெஃப்ட் வந்துட்டு இங்கே போயிடும், ரைட் வந்துட்டு அங்கேயே தான் இருக்கும். அதாவது லெஃப்டோட வேல்யூ வந்துட்டு 8ஆக இருக்கும், ரைட்டோட வேல்யூ வந்துட்டு 7ஆக இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க வேல்யூ வந்துட்டு எவ்வளோ நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதோட மினிமம் வேல்யூ என்னது, 7. 8க்கும் 7க்கும் நம்ம வந்துட்டு மினிமம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 7 வரும். 7 அண்ட் இதுக்கு நடுவில் இருக்க கேப், இதில் வந்துட்டு எவ்வளோ கேப் இருக்குது, 1 2 3 4 5 6 and 7. ஓகே, அப்போ 7 இன்ட்டு இதோட மினிமம் வேல்யூ 7. 7 into 7 போட்டோம்னா நமக்கு வந்து 49ங்கிற ஆன்சர் வரும். ஸோ இதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ 49 வரும். இதை வந்து நம்ம மேக்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் போதும் அதில் எது மேக்ஸிமம் வேல்யூங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரோம். கடைசியில் அந்த மேக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்துட்டு கோடுக்கு போயிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு 2 பாயிண்டர்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டு பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். left equal to 0,
int height equal to height length minus 1, அதாவது last index, while left is less than right. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது அந்த குறிப்பிட்ட ஏரியா வந்துட்டு எவ்வளோ வாட்டரை ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் மைனஸ் லெஃப்ட். ஏன்னா பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ ரைட் மைனஸ் லெஃப்ட் பண்ணிக்கிறோம் இன்ட்டு மேத் டாட் மின் ஆஃப். அதாவது ரெண்டு ஹைட்லேருந்து எது வந்து மினிமமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். height of left comma height of right. ஓகே, இது கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ வாட்டர் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னொரு வேரியபிள் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம் int max area equal to 0. ஓகே, இப்போ மேக்ஸ் ஏரியா நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேக்ஸ் டாட் மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் ஏரியாவில் ஆல்ரெடி இருக்க வேல்யூ அண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏரியா வேல்யூ, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எது வந்துட்டு அதிகமாக இருக்கோ அது வந்துட்டு இந்த மேக்ஸ் ஏரியாவில் போய் உட்காந்துரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பாயிண்டராக நம்ம இப்போ இதுக்கு நடுவில் இருக்க இப்போ இந்த 1க்கும் 7க்கும் வந்துட்டு எவ்வளோ ஏரியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இது சின்னதாக இருக்குது, இது நமக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்துட்டு லெஃப்ட் பாயிண்டரை மட்டும் ஒரு பாயிண்டர் ஒரு ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். இப்போ என்ன செக் பண்ண போகிறோம்னா எந்த வேல்யூ வந்துட்டு இதில் சின்னதாக இருக்குது. இஃப் ஹைட் ஆஃப் லெஃப்ட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட்டை வந்துட்டு ஒரு பாயிண்டர் மூவ் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் ரைட் மைனஸ் மைனஸ். ஓகே, எப்படி பண்ணோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போகும். அப்படி போகும்போது லெஃப்ட்டும் ரைட்டும் வந்துட்டு ஒரு இடத்துல மீட் ஆகும். அப்படி மீட் ஆயிடுச்சுன்னா அந்த வைல் லூப் வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். எஸ், அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணலாம். எஸ், சொல்யூஷன் சப்மிட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கால்குலேட் த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் திஸ். ஓகே, வைல் லூப் வந்துட்டு ஒரே ஒரு வைல் லூப் போட்டிருக்கோம். இது வந்துட்டு அட்மோஸ்ட் 0 to n வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சு அப்படின்னா அதோட டைம் வந்துட்டு எவ்வளோ எடுக்கும் அப்படின்னா n டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ நம்ம பிக் O நோட்டேஷனில் எழுதும்போது இட் வில் பி O of n. அதுக்கடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, இதில் நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் நம்ம யூஸ் பண்ணல. சும்மா நம்ம வேரியபிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏரியாவுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், மேக்ஸ் ஏரியாவுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு ஆக்சிலரி ஸ்பேஸ் ஹேஷ் மேப்போ ஹேஷ் செட்டோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இட் வில் பி டேக்கிங் கான்ஸ்டன்ட் டைம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.